அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா ரேணுகா களத்தில விஜய் வந்து தாலி கட்டுறத தடுத்து நிறுத்திட்டாரு பாபு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில இனி வந்து விஜய் மல்லிய எப்படி எடுத்துக்க போறாரு? அதே நேரத்தில இந்த ராஜி, அதுக்கப்புறமா கதிரேசன் இவங்க எல்லாரும் மல்லிய எந்த மாரி பார்க்க போறாங்க? மல்லிக்கு அடுத்ததா என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது மல்லிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே விஜய்க்கு நல்லத மட்டும் தான் நினைப்பாங்க. அதே நேரத்தில இந்த ரேணுகா வந்து ஒரிஜினல் கிடையாது. இவங்க ஒரு டுபாக்கூர், சுடர் தான் அப்படிங்கிறது எப்போ மல்லிக்கு தெரிஞ்சதோ, அதன் பிறகுவே என்ன பண்ணிட்டாங்க மல்லி வந்து இந்த ரேணுகாவை அதாவது அம்பலப்படுத்துறதுக்கு இவங்க ரேணுகாவே கிடையாது, சுடர் தான் அம்பலம் அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்தாங்க. அத்தனையுமே தோற்று போச்சு. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்தது. கடைசி நேரத்தில் எப்படியாவது தடுத்துடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுவும் நடக்கல. கடைசியாக ஆபத் பாந்தவனா அவங்க அண்ணன் பாபு வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லபடியாக அந்த கல்யாணத்தை வந்து நடக்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டாரு. அதன் பிறகு அந்த இடத்துல வந்து ரேணுகா போட்டது ஒரு மிகப்பெரிய ட்ராமா தான். ஏன்னா அவங்க வந்து எப்படி எப்படி அதாவது சந்தர்ப்பங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நல்லாவே கைதேர்ந்த கலையாக உள்ளதான் வச்சுருக்காங்க. அப்போ அதில் வந்து ஒரு அழுது புலம்பி, அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்டே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு மல்லிகிட்ட போய் அவங்க காலில் கையில் விழுந்துற மாதிரியும், நீ சொத்து பணம் எதை வேணாலும் எடுத்துக்கோ, விஜயோட பணமா ஏன் கதிரேசனோட பணத்தை கூட எடுத்துக்கோ, ஆனால் என்னையும் என் பொண்ணு விஜயை வாழ விடு அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சு கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க. அப்போ இதில் வந்து யார் வந்து நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணுதான்னா இந்த ரேணுகா ஆக்ட் பண்ணுதாங்க. அத்தனை பேர் முன்னாடி ஒரு எமோஷனலு தான் மேலே ஒரு கிரேஸ்னஸை உருவாக்குறதுக்கு இந்த ரேணுகா வந்து பார்க்குறாங்க. ஆனால் மல்லிக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து மிகப்பெரிய ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் அதில் மல்லியால் வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ இதில் வந்து எல்லாரோட இறக்கமும் யார் மேலே வந்து விழுதுன்னா இந்த ரேணுகா மேலே. சார் ரேணுகா வந்து எப்படிலாம் இருக்கிறாங்க, அதாவது விட்டு கொடுக்குறாங்க, தனக்கு சொத்து பணமே தேவையில்லை, விஜயும் வெண்பாவும் மட்டும் போதும் அப்படின்னு இந்த ரேணுகா நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது அந்த ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு கிரேஸ்னஸ், அதாவது தான் மேலே ஒரு இறக்கத்தை வந்து உருவாக்கிட்டாங்க இந்த ரேணுகா. அப்போ இதில் கதிரேசன் எல்லாரோட கோபமும் மல்லி மேலே தான் திரும்புது. அப்போ இந்த இடத்துல ஒரு வழியாக அந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாரையுமே அனுப்பிடுறாரு விஜய் வந்து. அப்போ அங்கேயே கதிரேசன் வந்து சொல்லிட்டு போகிறாரு, நீங்களும் மல்லியும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் விஜய் வந்து எப்போவுமே காது கொடுத்து கேட்க போகிறதில்ல. ஏன்னா விஜய்க்கு எப்போவுமே மல்லி மேலே உள்ளது ஒரே ஒரு விஷயந்தான், மல்லியை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு. அதனால தான் அவரால் மல்லி எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் அவர் பங்குக்கு என்ன பண்ணுதாரு, பாபு வந்து அப்படியே காய்ச்சி ஊற்றிடுறாரு. ஏன்னா எப்படிங்க நேற்று நைட்டு வரைக்கும் உங்கள் வீட்டில் தானே இருந்தேன், இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லாமல் விட்டீங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அப்போ வந்து ஒரு அண்ணனாக நான் என்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்சேன்னு பாபு சரியான ஒரு பதிலை தான் விஜய்க்கு கொடுக்குறாரு. அதே நேரத்தில் விஜய்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. என்னென்னா பாபு வந்து இந்த மாதிரி ஒருமையில் பேசுவார், வாயா போயான்னு பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் அதை தாண்டி விஜய் வந்து அந்த இடத்துல பாபுவை அவ்வளோ ஒரு மோசமாக பேசிட்டார். ஏன்னா பாபு மேலே விஜய்க்கு என்ன கோபம்னா, இப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு நம்மகிட்ட சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், அந்த ஒரு கோபம் தான் இருக்குது. இருந்தாலும் பாபு அதுக்கும் ஒரு பதில் சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, இனி சீக்கிரத்தில் நீங்கள் என்னை வந்து புரிஞ்சிக்குவீங்க, அதாவது எப்போ உங்களுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரிய வருதோ அப்போ நான் இன்றைக்கி எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் கண்டிப்பாக விஜய் புரிஞ்சுக்குவார். அதுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் நிரூபிப்பாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.